அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி, அதற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அஸ்பத் குருபிய நமஹ, அஸ்பத் பரமகுருபிய நமஹ, அஸ்பத் சர்வகுருபிய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரபணி நமஹ, ஸ்ரீ குரங்கமுனிய நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் 29ஆம் தேதி மாறுறார். அப்படி மாறக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையால் ரிஷபராசியையும், 7ஆம் பார்வையால் கன்னியா ராசியையும், 10ஆம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்த்து அருளி செய்கிறார். இந்த மாறக்கூடிய நேரத்தில் எடுத்துட்டோம்னா ரிஷபராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது அப்படின்னு கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் இந்த வருஷம் நமக்கு குரு பகவான் 14ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், ராகு கேதுக்கள், ராகு பகவான் 18ஆம் தேதி மே 18ஆம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் கும்பராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசிக்கும் மாற்றம் பெறுகிறார்கள். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடியது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த சனிப்பெயர்ச்சிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு பார்க்கிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு நமக்கு 7.5 சனி தொடங்கியிருக்கு. 7.5 சனியினுடைய முதல் பாகம் நமக்கு இந்த விரயச்சனி இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போது அப்படி மாறும்போது நமக்கு இன்னும் இந்த 2.5 வருஷம், அடுத்த 2.5 வருஷம், அடுத்த 2.5 வருஷம் இப்போ நமக்கு 7.5 சனி நமக்கு ஸ்டார்ட் ஆகியாச்சு. அதே வேளையில் நம்ம வெறுமன சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானை மட்டும் நாம் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது, குரு பகவானுடைய விஷயங்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ சனி பகவான் பெயர்ச்சியாகி 1.5 மாதத்தில் குரு பகவான் நமக்கு 3ஆம் இடத்துக்கு போகிற, ராகு கேதுக்கள் 11.5 வராங்க. முதல் விஷயம், நீங்கள் அந்த 7.5 சனியை நினச்சி முதல்ல பயப்படாதீங்க. அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல நமக்கு என்னென்ன இம்பேக்ட் நடக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். முதல் விஷயம், அந்த பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து நாம் எடுக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, ஒரு வாக்கு கொடுக்கும்போது நம்மளால் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் போகலாம். அப்போ அந்த நேரத்திலும் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நாம் நடந்துக்கணும். ஒரு வாக்கு, ஐயா நம்மளால் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் போச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ அது ஒரு திட்டமிட்டு நாம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்யணும். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எப்படி நடக்கும்? 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் மாறுற, மீன்வை அவர் 7ஆம் இடத்தை பார்க்குற, 9 பார்க்குற, 11 பார்க்குற. அப்போ நம்ம மூலமாக நம்ம குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய எல்லா காரியங்களுமே நல்லபடியாக நமக்கு நடக்கும். கண்டிப்பாக இந்த விரயஸ்தானத்தில் சனி பகவான் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் சுப விரய செலவுகள் ஏற்படும். ஒரு வீடு, மண், மனை, வாகனம் வாங்கிறது, ஒரு தொழில் தொடங்கிறது, தொழில்ங்கிறது நல்லா விஸ்தாரமாக நல்லபடியாக தொடங்குறது, கூட்டு தொழில் செய்கிறது, இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலத்தை
கொடுக்கும், நிச்சயமான முறையில் அனுகூலத்தை கொடுக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்புறம் நமக்கு இந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள், கடன் ஐயா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, கடன் வாங்கலாமா சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. 100% வாங்கலாம். நீங்கள் நல்லா, அதாவது ஒரு கடன் வாங்கி தொழில் ஆரம்பித்தவங்க, அது கடன் வாங்கி வீடு கட்டியிருக்கிறவங்க, வீடு வாங்கியிருக்கிறவங்க, வாகனம் வாங்கியவங்க எல்லாத்தையுமே பாருங்களேன், கண்டிப்பாக 7.5 சனி நிச்சயமாக அவங்களுக்கு நடந்திருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லவ் பண்ணுறவங்க வந்து திருமணம், கண்டிப்பாக திருமணம் இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் நடக்கும். லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது லவ் சக்ஸஸ் ஆகிடும். லவ் பண்ணாதவங்களுக்கும் ஒரு வீட்டில் பார்த்து பண்ணக்கூடிய மேரேஜ் அது கண்டிப்பான முறையில் நம்ம நிச்சயமாக இந்த நேரத்தில் சனிப்பெயர்ச்சியில் கண்டிப்பாக நடக்க போகிறது. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்புறம் அந்த குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் உறுதியான முறையில் கிடைக்கும். சில பயங்கள் இருந்தது நம்ம மனசுக்குள்ள, அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், அதாக்கும், இதாக்கும், அந்த மாதிரி நடந்துருமோ, இந்த மாதிரி நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோன்னு சொல்லிட்டு நிறைய பயங்கள் நமக்கு இருந்தது. அந்த பயம் எல்லாம் நமக்கு நீங்கிடும். ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக அற்புதமாக நம்மளால செஞ்சு முடிக்க முடியும். 9ஆம் இடத்தை பார்க்குற சுவாமி குரு பகவானும் பார்க்குற பெரிய விஷயம். யோகம், அதிர்ஷ்டம், வாய்ப்புகள் அது எல்லாமே கிடைக்கும். மீன்வைல் தகப்பனாருடைய ஆரோக்கியம், நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி, அது மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப சீரியஸான சில விஷயங்கள் கூட தகப்பனாருக்கு இந்த நேரத்தில் நடக்கலாம். உதாரணமாக ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு ஆப்ரேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது. நல்ல ஒரு லாபம் கிடைக்குமே. நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அந்த விஷயத்தில் பேர் கிடைக்காம இருந்தது, புகழ் கிடைக்காம இருந்தது, சம்பளமே ஒழுங்காக கிடைக்காம இருந்தது, இனிமேல் அதிலெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு உறுதி. சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் நமக்கு ஏற்படும். கால்கள் சம்பந்தமான விஷயத்தை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துட்டோம்னா, மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்தாலும் ராகு கேதுக்களுடைய ஒரு சஞ்சாரமும் குருவினுடைய ஒரு சஞ்சாரமும் நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு. சில விஷயங்கள்ல சில தடை தாமதங்கள் ஏற்படலாம், ஆனால் அது நிரந்தர தாமதம் கிடையாது, நிரந்தரமான தடங்கல்கள் கிடையாது, பெர்மனன்ட் அப்ஸ்டாக்கிள்ஸ் இல்லை. ஸோ நம்ம இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. பயப்படாதீங்க, கண்டிப்பான முறையில் பயப்பட வேண்டாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். நட்சத்திரநாதன் கேது அடுத்து ஒரு 1.5 வருஷத்துக்கு நமக்கு 5ஆம் இடத்திலிருந்து சஞ்சாரம் பண்ண போறார். மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள். அது ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் வரும்போது தயவு செய்து பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. பட் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடக்க போகிறது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும், முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு தேவையில்லாத முன்கோபம், பிடிவாதம் இதெல்லாம் உண்டாகலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நீக்கு போக்கா போகிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்ன ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, 2 முக்கியமான பரிகாரங்கள் பண்ணணும். ஒன்று வந்து முன்னோர்கள் வழிபாடு. முன்னோர்கள் வழிபாடுனா உடனே வந்து ஒரு ஐயரை கூப்பிட்டு உடனே ஒரு தர்ப்பணம் பண்ணுறது கிடையாது. எல்லாரும் அப்படிதான் நினைக்கும். முன்னோர்கள் வழிபாடுனாலே தப்பு, அது வந்து ஐயா அது நெகட்டிவான விஷயம், அதெல்லாம் வீட்டில் பண்ண முடியாதுங்கய்யா அப்படி. ஏங்க எந்திரிச்சு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு குளித்த உடனே நம்ம முன்னோர்களை நம்ம வணங்க வேண்டாமா? அவங்க இருந்ததுனால தானே நாம இருக்கோம். அது அந்த வழிபாடு தயவு செய்து பண்ணுங்க. அப்புறம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்பெல்லாம் சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு வலம் வாங்க.
சிவன் வழிபாடு பண்ணிட்டு ஒரு வலம், இந்த கோயிலை வந்து வலம் பாருங்க. அது எப்பெல்லாம் முடியுதோ, சனிப்பெயர்ச்சி, சனி பகவான் நமக்கு 7.5 சனி தொடங்குது. அதனால் சனிக்கிழமை தான் சாமி காலையில் 6 to 7 நமக்கு சனி ஹோர சாமி, அதில் பண்ணலாம். அப்படின்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் கரெக்டாக 6 to 7ன்னு வைப்பேள். அந்த நேரத்தில் நம்மளுடைய கர்மா வேலை செஞ்சு நம்ம போக விடாமல் பண்ணும். இந்த ஒரு மேஷராசி முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னடா அது பாயிண்ட்டை விட்டுட்டேன். என்னன்னா, நம்ம கர்மா வந்து வேலை செய்யும். நம்ம வந்து அதனால் மேக்சிமம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே கட் அண்ட் ரைட்டாக இருக்காதுங்க. இப்போ அதனால தான் எங்கள் தாத்தா சொல்லுவார், ஏன் வந்து 3.25 நாழிகை ஒரு முகூர்த்தம் வச்சா அப்படின்னா, அது 1.5 மணி நேரம், 3.25 நாழிகைங்கிறது 1.5 மணி நேரம். அது ஏன் வச்சாங்க அப்படின்னு நான் தாத்தாட்ட கேட்டு, தாத்தா சொன்னார் ஒரு வாரத்தில், ஏய் கரெக்டாக இப்போ 9 to 10 அப்படின்னா 10:22க்கு தாலி கட்டணும் நம்ம நினைச்சோம்னா நடக்காதான். அது அடங்கல்கள் ஆகிடுமா. அதனால தான் ஒரு 3 நம்ம பெரியவா அழகாக 3.25 நாழிகை 1.5 மணி நேரம் நமக்கு முகூர்த்தம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நமக்கு இந்த சனி 7.5 சனி ஆகிறதுனால நம்ம கரெக்டாக சிவன் கோயிலுக்கு கிளம்புவோம்னு நினைப்போம். அதனால நமக்கு வேண்டாத வந்து நிற்பான், வந்து நின்று பேசிட்டு போவோம். அப்போது நம்ம எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம சிவனை வந்து நம்ம சிவன் கோயிலில் போயிட்டு வலம் வரணும். அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். சிவபுராணம் சொல்லுங்கள், தூய தமிழில் இருக்குங்க சிவபுராணம். அது வந்து நிறைய சொல்லுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்.